அது பலனளிக்குமாலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களும் ஒன்றும் சேர்ந்து யோசிச்சு பாருங்க, அது எப்படி எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. எல்லா தலைவர்களும் தலைவர்களுக்குள்ள தானே நீ கருத்து வேற்றுமை, தொண்டனுக்குள்ள யாருக்குள்ள இல்லை. இந்த இயக்கத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு யாருக்கும் சண்டைலாம் தகவல் இல்லை. அவர் வாப்பா எல்லாரும் அவர் தலைவரை ஒன்று சேர்ந்து, அவர் பழைய ஆள் வெளியே போயிட்டார் இப்போ உள்ளவான்னு சொன்னால் எல்லாருமே அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல. அப்போ அவங்க மேலே உள்ளவங்கள்ட்ட தான் பிரச்சனை, கீழே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேலே உள்ள எல்லாருமே ஒரு வேலை அல்ஹம்துலில்லாஹ் சரி பரவாயில்ல, எல்லா வேற்றுமை மறப்போம், நம்முடைய பொதுவான பிரச்சனைகளுக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போன்னு வந்துட்டாங்கன்னா அந்த அழகே அழகு. அது நடந்துருச்சுன்னா நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நாட்டில் அது நடந்துடும். அல்லாவோட உதவியை கொண்டு, ஒற்றுமையுடைய பலம் அல்லாவுடைய உதவி, அந்த உதவியை கொண்டு எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அல்லாவே உதவி செய்ய மாட்டான்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்போ நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும், என்ன கத்துனாலும், என்ன கதறினாலும், நீ இன்னைக்கு கற்று நாளைக்கு நீ கற்று நாளைக்கு நீ கற்றுன்னு சொல்லி பெர்மிஷன் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறாது.